அனைவருக்கும் வணக்கம். உப்பகாரமோடு ஞகாரை மற்றே அப்பொருள் இரட்டாவது இவனையான. இந்த நூற்பா ஞகர ஒற்றுக்கு இலக்கணம் கூறுகிறது. அது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உப்பகாரத்துக்கு என்ன இலக்கணம் சொன்னமோ அதுபோல வரும். ஆனால் அதனுடைய பொருண்மை இரண்டாகின்ற தன்மையில் இல்லை என்பதுதான் இது. அப்போ அங்க என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பகாரம் ஒன்றென மொழிப அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த உப்பகாரம் ஒன்று, அதாவது தபு என்கின்ற ஒரு சொல் தான் இருக்கு. அதுபோலதான் இந்த ஞகாரையும் மற்ற இந்த ஞகரத்தில் முடிகின்ற சொல் உறிஞ்சு என்கின்ற ஒரு சொல் தான். ஆனா இந்த தபு என்கின்ற சொல் அங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னு அப்படி சொல்றாருன்னா, இரண்டு நிலையில இரண்டு பொருண்மையில வரும் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, படுத்தல் ஓசை எடுத்தல் ஓசைலாம் பார்த்துருந்தோம். ஆனா அது போல அப்பொருள் இரட்டாவது திவனையான, அப்பொருள் இரட்டாவது திவனையான. அப்ப அந்த மாதிரி இங்க அந்த பொருள் இரண்டு தன்மையில வருவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரே பொருள் தான். உறிஞ்சு என்பதுக்கு உறிஞ்சுதல் என்கின்ற ஒரு பொருண்மையில மட்டும்தான் வரும். இங்க எடுத்தலோ படுத்தல் ஓசை அடிப்படையில இது பொருள் மாறுபாடு செய்வதில்லை. அந்த உப்பகாரம் போல கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துலதான் அது அதனோட ஒத்து போகிறது உப்பகாரத்தோட. ஏன்னா அது ஒரு மொழிக்கு ஈற்றாக வருவது. அதே போல இதுவும் ஒரு மொழிக்கு ஈற்றாக வரும். இதுதான் இந்த நூற்பாக்கு சொல்ல வர இந்த கருத்து. நன்றி, வணக்கம்.